நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குமா. எல்லா மாவட்டம் காமிக்கிறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் காமிக்கிறாங்க. படம் நல்லா இருக்குது. வடிவேல் 5 கோலை பண்ணுறாரு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. நல்லா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க? இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க படத்துல? இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு ஜம்ப் இருக்கும், அதுதான் சஸ்பென்ஸு. சொல்ல வரும்போது நல்லா இருக்கும். என்ன மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க? என்ன சைல்டு அபியூஸ் பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு ஸ்டோரி, செகண்ட் ஹாஃப் வேறு ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. பகத் ஃபாசில் அண்ட் வடிவேல் சார் காம்போ செம்ம காம்பினேஷன், நல்லாவே இருந்துச்சு. இந்த சொசைட்டிக்கு தேவையான மூவி தான் இது. ஆனால் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய டேர்ன்ஸ் இருக்குது. எல்லாமே ரிவீல் பண்ண முடியாது. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. வடிவேலோட கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஹீரோ யாரும் இல்லை யாருன்னு தெரியல கடைசியில். ஓகே, படம் பார்க்குற அளவுக்கு இருக்குது. ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். படம் நல்லா தான் இருக்குது. என்ன கனெக்ட் ஆகுது? என்ன மாதிரி சொல்கிறேன்? என்ன மெசேஜ் சொல்லலாம்? மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த முக்கியமாக இந்த பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து மெயினாக சொல்கிற மாதிரி இருக்குது. இசை சூப்பராக இருக்குது. இசையெல்லாம் நல்லா இருக்குது. பாஸ்திலி பையன் நல்லா நடிச்சுக்கிறார். காம்போ நல்லா இருக்குது. 2 பேரும் நம்ம காம்போ நல்லா சீன் நல்லா இருக்குதுமா. சூப்பராக இருக்குது. வடிவேல் சார் காமெடி காமெடி பாஸ்திலே நல்லா நடிச்சுக்கிறாரு. கதாநாயகன் ஆகிட்டார். 2 பேருமே கதாநாயகன். இந்த த்ரில்லர் மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல டோட்டல் கதை வேறு. சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். பார்த்தா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு வடிவேல் சார்? நல்லா இருந்துச்சு. மாமன்னன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இதுலேயும் சூப்பராக நடிச்சிருக்காங்க 2 பேர். ஓகே, வடிவேல் சார் இந்த மாதிரி ஒரு அகைன் ஒரு வெர்ஷன்ல பார்க்கறது அவருக்கு எப்படி சூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவரோட இல்லை, இது டோட்டலாக வேறு ரோல் தான் மாமன்னன்ல இருந்து. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக அவங்க 2 பேர் லெஜெண்ட்ஸ் எப்படி பார்த்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைல்டு அபியூஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. காம்போ எப்படி இருக்கு? பகத் ஃபாசில் வடிவேலு காம்போ ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு மேம். மாமன்னனுக்கு அப்புறம் இது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகி நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்க்குற வடிவேல் சார் மாதிரி இருக்கா இல்லை இதில் வேற ஒரு இது கொடுத்துருக்கு? இல்லை, ரொம்ப எமோஷனாக இருக்கு மேம். கனெக்ட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க? இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்களா? லேக் இருக்கா? அதை ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது, ஆனால் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கும். அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். வடிவேல் சார் இந்த ஒரு இதில் அகைன் டோட்டலாக எமோஷனல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எதிர்பார்த்த ட்விஸ்ட் இருந்ததா இல்லை சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருந்ததா? அந்த ட்விஸ்ட் அப்படின்றது ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. ரீசெண்டாக கூட இந்த கர்நாடகாவில் ஒரு இஷ்யூ பேசிச்சு. கமலஹாசனை பற்றி மட்டும் இந்த கோர்ட் வந்து சொல்கிறாங்க தமிழ் கன்னடான்னு பிரித்து பேசுகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு கேஸ் நடந்திருக்குல்ல, தர்மஸ்தலான்னு ஒன்று நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே சொல்கிறாங்க. அதுவும் குழந்தைங்க தானே. இது இப்போ சொல்லுவாங்க சித்தா வந்துச்சு இது வந்துச்சுன்னு. ஆனால் இது வந்தாலும் திருந்த மாட்டேன். ஆம்பளைங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க. அதாங்க, வில்ல மாதிரியும் தெரியல, ஹீரோ மாதிரியும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, எதிர்பார்ப்பாக இருக்குது. செகண்ட் ஹாப் கொஞ்சம் லேக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சிங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒன்று சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஓகே, அளவு எதிர்பார்த்த மாதிரி அப்புறம் பகத் ஃபாசில் அண்ட் வடிவேல் சார் காம்போ உண்மையாலுமே நல்லா இருக்கு. இது வேற மாரி, இது வேற ஜோன். அது ஒரு மாதிரி டிராவல்லே படம் நல்லா பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு வித்தியாசமாக அந்த கிராமம் வில்லேஜ் எல்லாம் காட்டுற மாதிரியா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. மற்றபடி ஸ்டோரி பெஸ்ட்டான ஸ்டோரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு மெசேஜ் தான் இந்த படம். ஆமாம். இன்னொன்று வந்து நம்ம படத்தில் மட்டும் இது மாதிரி ஸ்டோரி நடக்குது, இது மாதிரி பேசுகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிறத வந்து போலீஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம மூவியில் நடக்கிறத மட்டும் இது பண்ணாமல் ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணால் இதை வந்து இது பண்ண முடியும். மெயினாக வந்து தொட்டாலே இப்படி நடக்கும்னு அவங்கள ஃபஸ்ட்டு பயமுறுத்தணும். அவங்க பயப்படணும் ஆட்டோமேட்டிக்காக. அது மாதிரி கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். படத்தில் இந்த மெசேஜ் தான் கன்வே பண்ணுறாங்க. ஆமாம், மெயினாக வந்து சின்ன பொண்ணுங்க அந்த கடத்திட்டு போய் இது பண்ணுறது, அது மாதிரி கேர்ள்ஸ். அந்த வடிவேல் சார் காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில்? மாமன் கடத்து இது வந்து வேற மாதிரி சொல்லலாம். அதில் வந்து நம்ம ஆப்போசிட் எதிரியாக பார்த்துருப்போம். இதில் வந்து ஒரு அப்பா பையன் பாண்ட், அது மாதிரி நல்லா இருக்குது. அந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆச்சு? ஸ்டார்டிங் வந்து நம்ம ஏதோ ஓகே, ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஆனால் இன்டர்வலில் தான் ஒரு ட்விஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கதையே அப்படியே டேர்ன் ஆச்சு. அந்த ட்விஸ்ட் வந்து ப்ரெடிக்டபிளாக இருந்ததா இல்லை ரொம்ப? ஆமாம், சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. என்னடா இது சடனாக வந்திருக்கே, அப்படி தான் இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் வந்து நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, கேவி. அதுவும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய படம் தான். அந்த கேவி வந்து இப்போ கூட படம் ஓடிட்டு இருக்குது எல்லா தேட்டர்லையும். ஆனால் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். நல்ல மூவி, மிஸ் பண்ணக்கூடாது. வாழை வந்திருக்கிறது சொல்கிறோம், வாழை மாதிரி இல்லைன்னா இது வாழை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவும் ரியல் ஸ்டோரி தான். பட் வந்து இந்த படமும் வந்து இதை கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட் கொஞ்சம் இதுக்கப்புறமாச்சு. ஏன்னா இவ்வளோ படம் பார்த்துட்டாங்க, சித்தா பார்த்துட்டாங்க, எவ்வளோ பார்த்துட்டாங்க.
இது இந்த படத்தை பார்த்தாச்சும் நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல. ஒன்றும் பெரிய மெசேஜ்லாம் இருக்கிற மாதிரி தெரிலங்க. ஒரு அதாவது சும்மா சாதாரண கொலை பண்ணுற படம் தான். ஒரு பெரிய மெசேஜ் மாதிரி தெரியல. சின்ன பசங்களை வந்து குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நிறைய மூவி வந்திருக்கிறதுனால இது ஒரு பெருசாக தெரியல. அதே ட்ராவலில் பண்ணுறாங்க, குழந்தைங்க வச்சு பண்ணுறாங்க. வல்கராக இல்லை, நார்மலாக எடுத்திருக்காங்க. வல்கராக காட்டாமல் நார்மலாக எடுத்திருக்காங்க. ஏன்னா மற்ற படங்கள்லாம் கொஞ்சம் வல்கராக லேடிஸை காட்டுவாங்க. இது அந்த மாதிரி இல்லாமல் காமிக்காமல் எடுத்திருக்காங்க. அந்த விதம் ஓகே, பார்க்கலாம்.